ஹாய் ஹலோ வணக்கம் சினிகான நேயர்களே, வெல்கம் டு தி ஷோ தி பாஸ் ரிவ்யூ. நான் உங்க விஜே தயா. நான் சதீஷ். ஸோ பிக் பாஸ் எபிசோட்ல ஃபேமிலி ரவுண்ட் தான் வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் நேற்று வந்து அமித் பார்கவோட ஃபேமிலி வந்து உள்ள வந்தாங்க. அப்புறம் அமித்துக்கு வந்து ஒரு டாஸ்க் கொடுத்தாங்க. இந்த மாதிரி அந்த பாலை வந்து அந்த அதுக்கெல்லாம் முன்னாடி காலம்பரே சாண்ட்ராவுக்கும் பார்வதிக்கும் வந்து ஒரு லைட்டா சண்டை ஆரம்பிச்சுது. அதை தாண்டி வினோத்துக்கும் அமித்துக்குமே சண்டை ஆரம்பிச்சிது. அமித் வந்து நார்மலா ஒரு விஷயத்த சொல்ல போகும்போது வினோத் வந்து ரொம்ப கோவப்பட்டு இப்பெல்லாம் பேசாதீங்க ஒரு மாதிரி அடிக்கிற டோன்லயே வந்தாரு. அப்போ அமித் ஒன்று சொன்னாரு, என்னன்னா நான் ஏன்டா இவனை இப்படி சொல்ல போறேன், இவன் மேல எனக்கு தனிப்பட்ட பாசம் இருக்கானா, இவன் ஏன்டா இப்படி அடிக்கிற மாதிரி பிஹேவ் பண்றான் அப்படின்னு எல்லாருமே வந்து வினோத்தை வந்து சொன்னாங்க. அண்ட் அது எதுக்கு அப்படின்னா வந்து வினோத் அக்ரெஷன்ல வந்து நாக்கம் அடிச்சு எகிரிட்டு வராரு. இல்ல அதுதான் அந்த சண்டை தான், அந்த சண்டையை தான் அடிக்கிற மாதிரி வரன்னு சொன்னதுதான் எல்லாருமே நீ செய்து தப்பு அப்படின்னு சொன்னாங்க. சரிங்களா? அடுத்து சாண்ட்ராவுக்கும் இவங்களுக்கு என்ன பிரச்சனைனா, அப்போ வந்து அமித்தும் சாண்ட்ராவும் பாட்டு பாடிட்டு இருந்தாங்க. லைக் ஏதோ சம்திங் ஒரு பாட்டு ஒன்று பாடிட்டு இருந்தாங்க. அப்போ பார்வதி வந்து அவங்கள பற்றி ரியாக்ட் பண்ணுறாங்களோ அப்படிங்கிற மாதிரி சாண்ட்ரா கிட்ட கேட்க ஆரம்பிச்சாங்க. சாண்ட்ராலாம் அதுமாரி பண்ணவே இல்லை, அவங்க ஜாலியாக அந்த பாட்டுக்கு ரியாக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. என்ன பார்வதி சொல்லுங்க, நான் என்ன ரியாக்ட் பண்ணணும்னு சொல்லுங்க பார்ப்போம் அப்படின்னாங்க. இதுக்கு முன்னாடியே சாண்ட்ரா வந்து அமித் கிட்ட ஒரு விஷயம் முதல் நாள் நைட்டு சொன்னாங்க. என்னன்னா, என்கிட்ட சொன்னதை நான் உனக்கு சொல்றேன், கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இரு, அது கொஞ்சம் வேற மாதிரி இருக்கு, அது கொஞ்சம் விஷ மாதிரிதான் இருக்கு அப்படின்னு. நேத்தி இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அமித்தோட ஃபேமிலி வந்தாங்க. ஜாலியா இருந்தாங்க. லிட்டரலா சொல்ல போனா அமித்தோட பொண்ணும் சரி, அப்புறம் சிவரஞ்சனி எல்லாருமே ஜாலியா தான் இருந்தாங்க. சிவரஞ்சன் தனியா கூட்டு வந்து அமித்திட்ட சொன்ன விஷயங்கள் வந்து ஒரு நல்ல ஐ ஓப்பனா இருந்துச்சு. என்னன்னா, நீ யாரையுமே நம்பாத, எல்லாருமே உன்னை வந்து ஒரு மாதிரி குட் புக்ஸ்ல இருக்கியோ அப்படிங்கிற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்காங்க. நீ யாருமே நம்பாத. ஒரு விஷயம் சொன்னாங்க, இந்த ஹவுஸோட கவுன்சிலர் நீ கிடையாது, நீ அப்படி இருக்க தேவையில்லை அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் பார்வதியை பத்தி குறிப்பா வந்து ஒரு வார்னிங் சொன்னாங்க. அதுக்கு வந்து அமித் வந்து கனிய பத்தி சொன்னாங்க. இந்த மாதிரி பார்வதி எவ்விடமே அவ்விடம் அமித்னு சொன்னதுன்னப்போ ஸ்ரீரஞ்சனி வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஆமா நீ அப்படிதான் இருக்க, அவளோட மட்டும்தான் இருக்க, அப்படிதான் தெரியுதுன்னா அப்படிதான் கண்டஸ்டன்ட் சொல்லுவாங்க, அத நீ தான் மாத்திக்கணும் அப்படின்னு அமித்துக்கு சொன்னது அமித்துக்கு ஒரு ஐ ஓப்பனரா இருக்கும். ஆனா ஸ்ரீரஞ்சனி வந்து ஹால்ல உட்காந்து எல்லார பத்தியும் ஒன்னொன்னு சொல்லும் போது பார்வதி போய் என்ன சொன்னாங்க என்ன பத்தி ஏதாவது என்ன சொன்னாங்களான்னு அமித்தை தோண்டி 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 கேட்டது. அமித்துமே சொல்லக்கூடாது, எப்படியாவது அழுவணும்ன்ற மாதிரி இருந்தது. ஆனா பார்வதி வந்து வாங்கிட்டே இருந்தாங்க. ஆக்சுவலா வந்து அது முடிஞ்சதுக்கு அப்புறம் திவ்யாவுடைய ஃபேமிலி வந்தாங்க. திவ்யா ஃபேமிலி வந்து லிட்டரலா சொல்ல போனா ரோஸ்ட்னா பார்வதிய அவங்க அப்பா பார்வதிய வந்து அவங்க அப்பா வளைச்சு, அதாவது நாசுக்கா செருப்பால் அடிச்சுட்டு போயிட்டாங்க. திவ்யா அதை வந்து, ஆனா திவ்யா எங்கேயுமே அவங்க ஃபேமிலிய பார்த்து அழுகல, எதுவுமே ஆகல, அப்படிதான் இருந்தாங்க அவங்க. சரி, ஒவ்வொருத்தவங்களோட எமோஷன் ஒரு மாதிரி, அதை நம்ம வந்து பெருசா இது பண்ண முடியாது. உள்ள வந்ததுக்கு அப்புறம் ஒவ்வொருத்தவங்க பத்தி பேசணும். எல்லாருமே பேசினது பார்வதியை பத்தி மட்டும்தான். ஏன்னா அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அது என்ன மாதிரி வெளில தெரிஞ்சிருக்கு, கோர்ட் டாஸ்கா இருக்கட்டும், ஸோ அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய விஷயங்களா இருக்கும். ஒரு விஷயம் பேசினா குறுக்க எப்படி இரிட்டேட் பண்ணி பேசுறாங்க. ஸோ அது அந்த மாதிரியான விஷயங்களையுமே லைக் அவங்க அப்பா சொல்லும் போது பார்வதி வந்து அதுக்கு ஒரு இது ஒண்ணு பேசுறாங்க. ஆனா வந்து திவ்யாவோட அப்பா எங்க போனாலுமே சுத்தி பார்வதி கிட்டதான் வந்தாரு. ஆனா நீங்க இதுக்கு இப்படி பண்ணிருக்க வேணாம், ஆனா நீங்க அதுக்கு அப்படி பண்ணிருக்க வேணாம் அப்படின்னு. எப்படி பார்வதி வந்து சிரிச்சுட்டு எடுத்துக்கிட்டாங்கன்னே தெரியல. இதே மத்த கண்டஸ்டன்ட் சொன்னா ஒரு சண்டைய வந்து வலிச்சிருப்பாங்க. ஒண்ணு பேசினாங்க, ஃபேமிலி தானே சொன்னாங்க. உடனே திவ்யா சொன்னாங்க, இல்லடா நீ திருப்பியும் பேசிக்கலாம், அது இன்னும் ஜாலியா போயிருந்திருக்கும் அப்படின்னாங்க. அப்படி திருப்பி பேசியிருந்தாங்கன்னா ஜாலியெல்லாம் பேர்ந்துருக்காது. ஏன்னா இவங்க பேசுறது ஒரு மாதிரி இரிட்டேஷனாக தானே இருக்கும். ஸோ அதனால அது அப்படியேதான், அது எதுவும் பண்ண முடியாதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ நேற்று நடந்தது இதுதான். சாண்டா கிளாஸ்லாம் வர மாதிரி ப்ரோமோல காமிச்சாங்க, எங்கன்னே தெரியல. கிறிஸ்மஸ் இன்னைக்கு, ஸோ அதுக்கான ஹைப்னு நான் நினைக்கிறேன். வர வச்சு ஐ திங்க் அது வந்து இவங்கள தான், சௌந்தர்யாவை தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஃபைன் பார்ப்போம். ஆனால் நேத்தியோட காஸ்டியூம்ல திரும்பி இன்னைக்கு ஒரு பேட்சை போட்டு எப்படி எனக்கு புரியல. இதுதான் நேத்தி நடந்தது. இன்னைக்கு என்ன நடக்குது அப்படிங்கறத நம்ம நாளைக்கு பார்ப்போம். இன்னைக்கான ப்ரோமோல ஆக்சுவலா பார்வதி அம்மா உள்ள வந்திருக்காங்க. சோ இன்னைக்கு டே வந்து 24 hours அவங்க உள்ள இருப்பாங்க அப்படின்னு வந்து நான் நினைக்கிறேன். சோ ப்ரோமோலயுமே அவங்க அம்மா எதிர்பார்த்த மாதிரி எதுவுமே இருக்காது. நான் அதையும் சொல்லிடுறேன், சண்டை கிண்டெல்லாம் எதுவும் நடக்காது, ரொம்ப சப்பையா போகும் இன்னைக்கு. ஆமா,
ஸோ ப்ரோமோவுமே வந்து நிறைய பேர் வேஸ்டா இருக்கு அப்படின்னு தான் சொன்னாங்க. ஸோ அவங்க 24 hours கண்டென்ட் கொடுப்பாங்களா பாரு அளவுக்கு அவங்க அம்மா அப்படின்லாம் தெரியல. ஸோ பார்ப்போம். நேற்று எண்டிங்ல வந்து இந்த கபோர்டு சண்டை, கிளீனிங் சண்டை வேற நடந்துட்டு இருந்தது. அண்ட் ஐ திங்க் கமருதீனுக்கு இந்த வாரம் தலையா பெரிய வேலை எதுவுமே இல்லைன்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் யாரும் சண்டை போடல, எதுவுமே வந்து பண்ணல. அது ஏன்னா இருக்கக்கூடிய வேலையெல்லாம் அவர் பார்த்துட்டு தான் இருக்காரு. ஒருத்தவங்க அட்ரஸ் பண்றதா இருக்கட்டும், இதை செய்யுங்க அதை செய்யுங்க அப்படிங்கிறதா இருக்கட்டும், அரோரா கூட்டு வந்து சாரி கேட்க வைக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவர் பண்ணிட்டு தான் இருக்காரு. ஸோ ஃபைன், அது என்னங்கிறத வீக்கெண்ட்ல படுத்துக்கலாம். அண்ட் வந்து திவ்யா வந்து கடைசியா பெட்ல படுத்து அரோரா கிட்ட ஒண்ணு சொன்னாங்க. எங்க அப்பா அம்மா வந்து ஒண்ணு சொல்லிட்டு போனாங்க, ஜாக்கிரதையா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு தானே. ஸோ ஆமா, அதெல்லாம் ஓகே தான். ஒவ்வொருத்தவங்களுக்கு வெளில இருந்து பார்க்கும்போது ஒரு மாதிரி தெரியும். பட் உள்ள இருக்கக்கூடிய அவங்களுடைய லைக் அந்த ஒரு எமோஷன் பாண்டு வந்து யார்கிட்ட இருக்கு அப்படிங்கிறத பொறுத்து தான் அங்க கேம் விளையாட முடியும். ஸோ ஃபைன், நேற்று நடந்தது இதுதான். இன்னைக்கு நடக்குது என்னங்கிறத நம்ம நாளைக்கு பார்ப்போம். ஆமா. அண்ட் இந்த எபிசோட்ல ஒரு சின்ன விஷயம், ஸ்ரீரஞ்சனி வந்து சபரிக்காகவும் வந்து பேசினாங்க. ஸோ அது நல்லா இருந்தது. இவன் நல்லவன், இவனை ஃபேக்குன்னுலாம் சொல்லாதீங்க, இவன் இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மீதி இருக்கிற ஃபேமிலி ஐ திங்க் இன்னைக்கு வரமாட்டாங்களோன்னு தோணுது. இன்னைக்கு ஃபுல்லா பார்வதியோட அம்மா. ஸோ நாளைக்கு மிச்சம் இருக்கிற ஆட்கள் வருவாங்க. என்ன நடக்குது அப்படின்னு தொடர்ந்து பார்க்கலாம். கிறிஸ்மஸ் செலிப்ரேஷனும் பிக் பாஸ் ஹவுஸ்ல எப்படி போகுது, அண்ட் சாண்டா கிளாஸ் பேட்ச் இன்னைக்கு தான் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நீங்க பிக் பாஸ் ரிவ்யூஸ்லாம் பார்க்கணும்னு நினைக்கிறீங்கன்னா டியூன் இன்டு சினி கார்னர் தி பாஸ் ரிவ்யூ. நான் உங்க விஜய் தயா. நான் சரி, டாடா.